கேட்கலாம். இந்த பிட்காயின் எப்படி வந்து அப்ப ரன் ஆகுது? ஆஃபீஸ் கூட தேவையில்ல, ஒரு செட்டப் தேவையில்ல, ஒரு சிஇஓ தேவையில்ல, யாருமே தேவையில்ல கைஸ். இது அது போக்குல அது மட்டும் ரன் ஆகின்னு இருக்கும். பிகாஸ் ஆஃப் த டீசென்ட்ரலைசேஷன் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து ரன் ஆகுறது பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜின்ற ஒரு கான்செப்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நார்மலா நம்ம கரன்சி டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா, அதை வந்து வெரிஃபை அண்ட் அப்டேட் பண்றதுக்கு நம்ம பேங்க் இருக்காங்க. இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜில பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது கைஸ். இதை அப்ரூவ் பண்றதுக்கு இப்போ நம்ம பிசிக்கலா எப்படி ஒரு ஸ்டாஃப் இருக்காங்களோ அந்த மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருக்கும் கைஸ். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து மில்லியன் ஆஃப் ஹேஷ் ரேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் கைஸ். அந்த மில்லியன் ஆஃப் ஹேஷ் ரேட் போயிட்டு தான் நமக்கு இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். மைண்ட் பண்றதுக்குலாம் லட்சம் பேர் இருக்காங்க கைஸ். பட் இந்த மைண்ட் பண்றதுக்கு என்ன நம்ம ஒரு டிராபேக் வந்து இருக்கு. இதுக்கு ஃபுல்லா நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுனால எலக்ட்ரிசிட்டி பில் வந்து தாறுமாறா வரும் கைஸ். அந்த ரிவார்டு வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு கரெக்டாக தான் இருக்கும். பட் குளோபலா பார்க்குறப்ப நம்ம வந்து எனர்ஜிஸு அந்த சோர்சஸை வந்து நம்ம வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து யாராலையும் ஹேக் பண்ணவும் முடியாது. அண்ட் எந்த கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலையும் இல்லை.